ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். ஸோ அதால் இந்த விஷயத்தையும் ஒரு சோகமான விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். இந்த பேட்ச் 4ன்னு நம்ம ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கதர் யாக்கூத் சேவல் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த சேவல் ஏன் சூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா, முதல் களத்தில் வெற்றியும், இரண்டாவது களத்தில் ஒரு கன்று போய் ட்ரா பண்ணியிருந்தது. சரி, ஓகே, சூப்பரான கோழி அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்கிட்ட கொடுக்கும்போதே சொல்லியிருந்தார், கொஞ்சம் கால் ஃபால்ட்டாக இருக்குது, இப்போ ஆனால் பட்டையை மிதிக்குது, பசங்க ஒரு ப்ரீடு எடுத்துகிட்டு தான் என்கிட்ட கொடுத்துருக்காங்க, சரி நீங்கள் வச்சு பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னார். சரி, ஓகே, பெட்டையை மிதிக்குதுன்றதால ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். சரி, ஓகே, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விஷயத்தை தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த சண்டையில் கண்ணு போச்சுலங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சேவல் மற்ற சேவலுக்கு பயப்பட ஆரம்பிச்சிடுது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தார் ஒரு பாயிண்ட்டு. அது சரி, ஓகே, நம்ம தனியாக போட்டு பண்ணிக்கலான்னு பார்த்தோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரிங் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா எதிர்க்கு ஃபுல்லாக ரிங்கு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மெத்தையில் ஒரு இடத்துல ஃபோட்டோ போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அங்கே மேலே டெய்லியும் நம்ம வீட்டில் துணி காய வைக்க போவாங்க. அந்த இடம் அதை வச்சிட்டோன்னா அங்கே நம்ம போயிட்டு வர முடியாது, அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாக்கு போட்டு தான் இன்னொரு ரிங்கில் ஃபுல்லாக சாக்கு வச்சு கவர் பண்ணிட்டேன் சைடில், வேறு சேவல் தெரியக்கூடாதுன்ட்டு. பட் நம்ம சேவல் வெளியே மேயறதுக்கு திறந்து விட்டுவோம், எப்பயுமே நம்ம டெய்லியும் திறந்து விடுவோம்ல, அந்தமாரி திறந்து விடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த காலில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார்லங்க, அந்த கால் இது என்ன ஆச்சுன்னா, இவர் நம்ம தீனி போடும்போது மட்டும் கொஞ்சம் ஆக்டிவாக சாப்பிட்றாரு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உக்காந்துருந்தாங்குது கோழி, உட்காந்து அப்படியே ஒரு சொருவின மாரி உக்காந்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் அந்த ஆக்டிவே இல்லை, அந்த கோழியில் ஒரு ஆக்டிவ் இருக்கும்லங்க, அந்த ஆக்டிவே இல்லை இவர்கிட்ட. நம்ம எப்போயாவது போனோன்னா இந்த ஆள் கோச்சையில் பயந்துன்னு ஏந்துக்கிறாரு, இப்படி ஓடுறாரு அப்படி ஓடுறாரு தவிர மற்றபடி அப்படியே ஒரு சொங்கி மாரி தான் நின்றுட்டுருக்காரு. அந்த பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, என்னடா இது அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்ற மாரி ஆகிடுது. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வாங்கின்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆகுது. அந்த 1 வாரத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பசங்க இருந்து காலைல கொடுத்துட்டு போனாங்க. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை தாண்டி அதான் 1 வாரம் தாண்டி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் அந்த பெட்டைக்கோழியை மெரிச்சு தானே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்க்கல. வீட்லேயும் அந்தமாரி நோட்டீஸ் பண்ண சொல்லியிருந்தேன். என்கிட்ட சொன்னதை பார்த்தா இல்லை மெதிக்கலை அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. என்னடா இது அப்படின்ற மாரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா பெட்டைக்கோழி பார்த்திங்கன்னா சேவை குறைச்சிட்ருக்கு. இந்த முட்டை எடுத்துக்கு ஒரு வாரம் 1.5 வாரம் முன்னாடியே அந்தமாரி சேவை குறைச்சிட்டே இருக்கும்லங்க, அந்தமாரி சேவை குறைச்சிட்டு இருக்கு. நானும் ஆனால் அப்பப்போ வெயிட் பண்ணி பார்க்குறேன், ஆனால் சேவல் மெதிக்கவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை அந்த சேவல் மெதிச்சிருக்குமா, இல்லை ப்ரீட் ஆகிருக்குமா, இல்லை ஆகிருக்காதா அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அதால் அந்த நண்பருக்கு நான் ஃபோன் அடித்து இந்தமாரி சொன்னேன், இந்தமாரி சேவலுக்கு பயப்படுது ரொம்ப, அது மட்டும் இல்லாமல் பெட்டைக்கோழிக்கிட்ட மெதிவாங்க பெட்டைக்கோழியை மெதிக்குதானே தெரியல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு நானும் கொஞ்சம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் ஏதோ மலைக்கு போயிருக்காராம், அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நான் சேவலை எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நமக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அப்புறம் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். வேறு என்ன சேவல்ன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இல்லை நம்ம கதர் ஜாவா சேவலுக்கே கல்வாவில் யாக்கூத்தில் பட்டையை போட்டு இறக்கிடலாமா அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. சரி, அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன சேவல் எந்த பெட்டைன்னு முடிவு பண்ணிக்கலாம்.